இப்போ நீங்க வந்து மெஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து என்ன நாங்க 2 கேட்டகரி ப்ராப்ளம சால்வ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்ரஷன் ப்ராப்ளம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இப்ப சேம் டைம் வந்து என்ன, இப்ப டீப் லேர்னிங்னு சொல்ல வர்றது என்ன, மெஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட். அப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன, டீப் லேர்னிங்லயும் பார்த்தீங்கன்னா என்ன, எங்களால வந்து என்ன, இந்த ரிக்ரஷன் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணக்கூடியதா இருக்கும். சேம் டைம் என்ன, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் என்ன, எங்களால வந்து சால்வ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி நாங்க கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம இந்த நியூரல் நெட்வொர்க் இல்ல இந்த டீப் லேர்னிங்ல அப்ரோச் பண்ணலாம்ன்றத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து என்ன ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் அப்படின்ட்டு வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் என்று சொல்ல வர்றது வந்து என்ன, இப்போ என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு டிஸ்கிரீட் வேல்யூ, அதாவது என்ன ஒரு கேட்டகரி. இப்போ ஒரு கேட்டகரைஸ் பண்றது, நாங்கள் ஒரு டேட்டா கொடுக்கும்போது என்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் நாங்கள் கொடுக்கும்போது வந்து அதில் கேட்டகரியை வந்து என்ன அசைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன கிட்டத்தட்ட மிஷின் லேர்னிங் செஞ்சிருந்தீங்கன்னா, இப்போ கிளாஸிஃபை பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தீங்களா, இப்போ நான் என்ன சொல்றேன் இல்லாட்டி நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே இமெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ இமெயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இமெயில் ஓப்பன் பண்ணி ஒரு லெஃப்ட் சைடில் வந்து நிறைய நவிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் என்ன உங்களோட மெயில்ஸ் இருக்கு, மெயில் செக்ஷன் இருக்கு, உங்களோட ப்ரொமோஷன் பர்ச்சேஸ் வாங்கும்போது அதில் வந்து ஸ்பேம் அண்ட் ஒரு நவிகேட் பண்ணக்கூடிய ஒரு டெப் மாதிரி ஒன்று இருக்குங்க லெஃப்ட் சைடில். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சில 2 3 நம்பர் உங்களுக்கு அட்டன் அதில் வந்து அந்த ஸ்பேம் ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன அதுக்குள்ள வந்த மெயில்ஸ், அதாவது ஸ்பேம் மெயில்ஸை வந்து மட்டுமே என்ன அந்த ஃபோல்டர் வந்து என்ன கன்சென்ட் இன்க்ளூட் பண்ணி வச்சிரு. அப்போ நீங்கள் யோசிங்க, அப்போ அந்த இடத்துல வந்து யோசிச்சிருக்கணும் என்ன மாதிரி. இப்போ இந்த நிறைய மெயில்ஸ் இருக்குது, ஆனால் அப்படி ஒரு சில மெயில்ஸ் மட்டும் என்ன இந்த ஃபோல்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அதுக்குள்ள போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன இந்த ஆல்கோரிதம் என்ன, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆல்கோரிதம் என்ன இந்த பின்னால எங்கட இமெயிலுக்கு என்ன இமெயில் என்ற அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த பியோண்ட் சீன் சொல்லலாம். சரி, அதுக்கு பின்னால இருந்து என்ன கிளாஸிஃபை பண்ணி கொண்டு இருக்காங்க வார மெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புற. இப்போ எங்களுக்கு வேற வேற வெண்டர்ஸ்ல இருந்து மெயில்ஸ் வந்து கொண்டு இருக்கு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி எங்களோட ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ்ல இருந்து இல்லாட்டி என்ன ஒரு ப்ரொமோஷன் மெயில்ஸ் எங்களுக்கு வந்துடும். பட் அந்த மெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன ஒஃபிஷியல் மெயிலா இல்லாட்டி என்ன ஒரு ரிலேட்டபிள் மெயிலா இருக்காது. ரிலேபிளான இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் இருக்காது. அப்ப இந்த அல்கோரிதம் என்ன செய்யும்டா, ஒரு கிளாசிபிகேஷன்ல செக் பண்ணும் இந்த மெயில் வந்து என்ன ஸ்பேமா இல்ல நாட் ஸ்பேமா. ஸோ அது ஒரு என்ன ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி. இப்போ கிளாசிபிகேஷன்ல வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு வகை தானே, அதை நம்ம கீழே பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டகரி வந்து ஸோ ஸ்பேமா இல்ல ஸ்பேம் இல்லையா. அடுத்தது இப்போ ரெண்டாவது பார்த்துக்கலாம், இந்த இமேஜ் வந்து என்ன ஒரு இமேஜை கொடுக்கும்போது என்னது கட் டாக் கோஸ் அந்த குதிரை. ஸோ ஒன்றுமே நாங்கள் இப்போ அந்த 3 இந்த அனிமல்ஸோட இந்த இமேஜை கொடுக்கும்போது என்ன அந்த மாடல் வந்து கிளாஸ் வை இப்போ கேட்டகரி. இப்போ இந்த கெட்ன்றது ஒரு கேட்டகரி, டோக்ன்றது ஒரு கேட்டகரி, கோஸ்ன்றது இன்னொரு கேட்டகரி. அப்போ இந்த இமேஜை கொடுக்கும்போது என்ன அது வந்து கிளாஸிஃபை பண்ணணும். நான் கொடுத்த இன்புட் இமேஜ் என்ன அவுட்புட்ல வந்து கெட்டா இல்ல டோக்கா இல்ல கோஸா. அப்ப இது ஃபுல்லாவே இன்னொரு கிளாஸ் ஒரு கேட்டகரிஸ் என்ன ஒரு கிளாஸ். இப்ப கேட்டகரியை வந்து கிளாஸ் கிடைக்கும். கிளாஸ் ஒன்று அப்படி நான் கிளாஸ் மேம் கிளாஸ் ஒன்று இல்லை இந்த கேட்டகரி. இந்த அனிமல்ன்றதுக்கு அதில் இந்த கேட்டகரிக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் இருப்போம் நான் கொடுக்குறேன். ஸோ அதான் என்ன காமனான ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கான ஐடியா. இப்போ நாங்கள் ஆல்ரெடி மெஷின் லேர்னிங் பார்த்துருவோம். இங்கே டீப் லேர்னிங்ல இந்த கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக ஒரு இன்ட்ரோமா இந்த பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ல வேரிய கேட்டகரி இருக்கு. ஸோ அதில் முதலாவது பார்க்கலாம் இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன் உங்க நேமை பார்த்தோன்னே ஐடியா வந்து பைனரி என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ இஸ் என்ன இங்க வந்து 2 கேட்டகரி இல்லைன்னு 2 கிளாஸ் தான் என்ன நாங்கள் வந்து இங்கே கதைக்கு போகிறோம். அதாவது 2 கிளாஸ் தான் என்ன கேட்டகரிஸ் பண்ண போகிறோம், இல்லாட்டி என்ன ப்ரிடிக் பண்ண போகிறோம். அதாவது அப்போ எங்களோட இன்புட் டேட்டாவில் வந்து இப்போ ஒரு இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜில் வந்து என்ன இந்த 2 கிளாஸ் இல்லாட்டி அந்த 2 கிளாஸை பேஸ் பண்ணது இமேஜ் செட்டை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா binary classification is when you want to classify inputs into நான் கொடுக்க இன்புட் இருக்கு தானே இன்புட் into 2 categories. இப்போ ஒன் திங் ஓ another திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ இந்த இமெயில் இப்போ இமெயிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இமெயிலில் வந்து நாங்கள் என்னது ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமான்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து என்ன அது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன். சரி, இப்போ நீங்கள் வந்து அது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். சரியா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஒன்று போட்டிருக்கேன். அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஹேசிவானு திஸ் டீப் லேர்னிங் டியூட்டோரியல்ஸ் இன்கிரெடிபிள் ஐ கான்ட் வெயிட் டு யூஸ் பட் ஐ ஹேவ் லேர்ன். இப்போ இது ஒரு காமனான ஒரு இமெயில். இப்போ எனக்கு யாருமே சென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இமெயில். அப்போ என்ன பார்க்கும்போது என்ன ஒரு காமனான இமெயிலுங்க இதை பார்க்க நாட் ஸ்பேம் என்ன இது ப்ரிடிக் பண்ணுவேன். இந்த ஆல்கோரிதம் இப்போ நான் ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆல்கோரிதம் வந்து இந்த மெயில் அப்ளை பண்ணியிருந்தேன், நான் ஆட்டோமேட்டிக் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்குது. அப்ளை பண்ணி நாட் ஸ்பேம். நாட் ஸ்பேமே வந்து என்னன்னா கேம்னு சொல்லலாம். அப்போ இந்த மெயில பார்க்கும்போது ஓகே என்ன இப்போ நார்மலாக வந்து ஓல்ட் மெயில்ஸில் வந்து என்ன நார்மலாக வந்து எங்களுக்கு அப்பியர் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு மெயில் எக்ஸாம்பிள் ஒன்று ஓட்டுன்னு பார்த்தோம்னா கங்க்ராச்சுலேஷன் யூ வின் அ வெரி லார்ஜ் சம் ஆஃப் மணி அண்ட் ஓட் என்ன ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் அமௌண்ட் வந்து இதில் போட்டு. அப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன ஹையர் சான்ஸ் என்ன 99%, 99 இல்லை 100% என்ன ஒரு ஸ்பேம். அதை உங்களுக்கு சார ஸ்பேம் பண்ண என்ன உங்களோட மெயிலை யூஸ் பண்ணி ஸ்பேம் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் உங்களோட இது மேக்ஸிமம் வந்து என்ன இப்போ அல்கோரிதம் வந்து என்ன ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம். இந்த கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம் வந்து
ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன டிடெக்ட் பண்ணிருக்கும். உங்களுடைய ஸ்பேம் ஃபோல்டர் தான் இந்த மாதிரியான மெயில் நீங்கள் கட்டாயம் வந்துருங்க. 99% உங்களை யாரும் கட்டாயம் இப்படி ஒரு மெயிலாக உங்களுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி இல்லாட்டி வேறு மாதிரி என்ன நீங்கள் லொட்டரி ஒன்று வின் பண்ணிக்கின்ற அந்த மாதிரியான மெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்பேம் ஃபோல்டர் நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணும்போது கட்டாயம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேம் மெயில்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதான் என்ன இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரி கிளாசிஃபிகேஷனில் ரெண்டு கேட்டகரி தான். நாங்களோட வார மெயில் வந்து என்ன ஸ்பேமா இல்லையா, ஜெஸ்ஸா நோவா, ஜீரோஸா ஒன்ஸா. அப்போ பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ 1 வந்து ஸ்பேம்ண்டா, ஜீரோஸ்ன்றது நாட் ஸ்பேம். இல்லை மாறியும் கொடுக்கலாம். இல்லாட்டி ஒன்ஸ்ன்றது வந்து நாட் ஸ்பேம்ண்டா, ஜீரோன்றது என்ன ஸ்பேம். அப்போ இது நாங்கள் டாஸ்க்கை பொறுத்து நாங்கள் இப்படி ப்ரிஃபரன்ஸ் ஆரம்பிடும். சரி, இப்போ இதான் என்ன பைனரி கிளாசிஃபிகேஷன். இப்போ அடுத்தது பார்க்கலாம் மல்டி கிளாஸ். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் மேலே பார்த்தது பைனரி எண்டேக்கு ரெண்டு காய்ச்சினாங்க. அப்போ இங்கே மல்டி கிளாஸ்ன்னு சொல்லும்போது என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன அப்படின்னு மோர் தேன் 2 கிளாஸ். மோர் தேன் 2 விட 3 கிளாஸில் வந்து நான் ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ மேலே 2 மோர் தேன் 2 கிளாஸில் ஒர்க் பண்ணும்போது 3 கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேட்டகரி. இப்போ அதை இல்லை நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் மல்டி கிளாசிஃபிகேஷன் வென் யூ ஹேவ் மோர் தேன் 2 பாசிபிள் கிளாஸஸ். அப்போ இங்கே வந்து இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் இல்லையான்றதை நீங்கள் மல்டி கிளாஸுக்கு இல்லை அங்கே 2 கேட்டகரி. அது நாங்கள் பைனரி கிளாஸுக்கு போட்டோம். பைனரி கிளாசிஃபிகேஷனை போட்டோம். இங்கே வந்து மல்டி கிளாஸ் மோர் தேன் என்ன 2 கேட்டகரி. மோர் தேன் இன்னும் பேசிக்காக நாங்கள் 3 கேட்டகரிங்களா. ஸோ இங்கே பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணுறீங்களா, என்ன ஒரு ஃபுட் இமேஜை கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி என்ன டென்சர் ஃப்ளோவில் வந்து என்ன இன்கோடிங்லேயும் இந்த எக்ஸாம்பிள் ஆச்சுன்னு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ என்ன நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணீங்கன்னா அதில் வந்து என்ன ஃபுட் இமேஜை கொடுக்கணும். சரி, அந்த ஃபுட் இமேஜை கொடுக்க அது வந்து டிடெக்ட் பண்ணணும். எப்படி என்ன அந்த இமேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு இட்லியோட இமேஜை கொடுக்குறோம்னா என்ன அது வந்து இட்லின்னு சொல்லணும். சேம் டைம் என்ன ஒரு தோசையோட இமேஜை கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க. அப்போ தோசையோட இமேஜை கொடுங்க, ஃபோட்டோ ஆஃப் தோசைன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த இமேஜை கொடுக்கணும். அது தோசை என்ன ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். அதே சேம் என்ன வடையோட இமேஜை கொடுக்கும். ஸோ வடையோட இமேஜை கொடுக்கும் என்ன அதுவும் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி என்ன ஓகே இது வடையோட இமேஜ் கான்ஃபார்ம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கட ஒரு செட் ஆஃப் ஒரு 1000 10,000 இமேஜஸ் இருக்கு. பட் அந்த இமேஜஸ்ல 3 கிளாஸஸ் இருக்கு. அந்த 3 கிளாஸும் மிக்ஸ் ஆயிருக்கு. 3 கேட்டகரி மிக்ஸ் ஆகி இட்லி இந்த இமேஜ் இருக்கு, ஒரு இமேஜ் இட்லி அந்த மற்ற இமேஜ் தோசை இருக்கு, இந்த அடுத்த இமேஜ் வடையா இருக்கு. அப்போ ஒரு 100 ஒரு 1 lakhs இமேஜை கொடுத்து நீங்க இந்த மாடலை ட்ரெயின் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க புதுசா ஒரு இமேஜ் கொடுக்கும்போது என்ன இட்லி இந்த இமேஜ் நீங்க எடுத்து கொடுக்கும்போது அந்த ஆப்கிட்ட அதை உடனே டிடெக்ட் பண்ணி சொல்லணும் என்ன இட்லி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன 3 கிளாஸ் அங்க 3 கேட்டகரிகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி 3 மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன் ஒரு கிளாசிபிகேஷன் மாடலையும் எங்களால இந்த நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய இருக்கு. அப்ப இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து இப்ப 2 கேட்டகரியில டெவலப் பண்ண போறோம். நாங்க 2 இமேஜ் தான் கிளாஸிஃபை பண்ணணும். 2 கேட்டகரி, 2 ஃபுட் கிளாஸிஃபை 2 ஃபுட்டை கொடுக்க கிளாஸ் நாங்க டைரக்டா பைனரியில. பட் நாங்க மல்டி கிளாஸ் என்ன காமனா வந்து நான் எக்ஸாம்பிள் தான் முன்னாடி சொன்னேன். நீங்க ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 100 கிளாஸ்ல ஒர்க் பண்ணீங்க. ஃபுட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபுட் அண்ட் தான் 100+ டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு. அப்ப நீங்க வந்து 100+ கிளாஸ் டைப் ஆஃப் ஒர்க்ல வந்து டாஸ்க்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சந்தோஷம். அப்ப அதுதான் கூட மல்டி கிளாஸ். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தனி என்ன 3 கேட்டகரி என்ன 3 ஃபுட்டோட நேம் மட்டும் தான் கொடுத்துருங்க. அப்ப என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஒரு மாடலை நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த 3 கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இப்ப ஒரு இட்லி இமேஜ் நீங்க கொடுத்தீங்களா இந்த அவுட்புட் என்ன சரியா வந்து நான் அந்த பர்டிகுலர் நேம் அந்த இமேஜோட எக்ஸாக்ட் நேம் லேபிள்னு சொல்றது ஒன்றும் இல்லை. அந்த நேம் அந்த ஃபுட்டோட சரியான நேம் என்ன இட்லி. இப்போ இட்லி என்ன இட்லி என்ன ரிட்டர்ன் பண்ணது கோமனா என்ன நியூமரிக்கல் ரிப்ரசன்டேஷன் எல்லாம் காயமும். ஸோ நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கல் டாஸ்க்ல வந்து நாங்கள் பார்த்து எப்படி இதெல்லாம் நியூமரிக்கல்ல கன்வெர்ட் பண்ணி எப்படி ரிப்ரசென்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும். ஸோ இது கூட என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு வேண்டிய என்ன உனக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல போட்டிருக்கோம். சரி, அடுத்தது வந்து பார்க்கலாம் why it is multi class and ஒன்றுமே இல்லை. காமனா வந்து மோர் தேன் 2 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ் என்ன 3 கிளாஸ் என்னங்க இப்போ கேட்டகரி என்ன இப்போ இங்கே 3 கேட்டகரி ஃபுட்னா 3 கேட்டகரி இட்லி தோசை வடைன்னு 3 கேட்டகரி அதில் மல்டி கிளாஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம் மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். சரி, அப்போ என்னடா இது மேலே மல்டி கிளாஸ் பண்ணாங்க திருப்பி மதம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இங்கே ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்கும் மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். சரி, இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு வகை அதுக்கு என்னங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா ஈச் இமேஜ் ஓ ஐட்டம் கேன் பிலாங் டு த மல்டிபிள் ஃபுட் கேட்டகரிஸ் அட் ஒன்ஸ். யூ ப்ரிடிக்ட் செவரல் லேபிள்ஸ் பெர் சாம்பிள். ஒரு சாம்பிள் அதாவது நீங்க ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 2 இல்ல 3 லேபிள்னு சொன்ன நேம் அந்த பர்டிகுலர் நேம் அதுதான் நேம். இப்போ இங்கே செவரல் லேபிள் நீங்க 2-3 நேமா ரிட்டர்ன் பண்ண போதும் ஒரு இமேஜ் கொடுத்து நாங்க மேல பார்த்தாங்கன்னா என்ன சிங்கிள் ஃபுட் இமேஜை கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட என்ன அது அந்த பர்டிகுலர் நேம் அந்த இட்லி என்று ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 1 லேபிள் அவுட்புட் என்ன 1 லேபிள்னா 1 நேம் அந்த லேபிள்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. அந்த நேம் இட்லி என்று ரிட்டர்ன் பண்ணணும். தோசையோட இமேஜை கொடுத்தோம்னா தோசை என்ற நேம்னா ரிட்டர்ன் பண்ணணும். வடையண்ட இமேஜை கொடுத்தோம்னா என்ன வடையண்ட நேம் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அதுதாங்க லேபிள். அப்போ மல்டி லேபிள் எப்படி இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுண்டா இங்க பாத்தீங்களா இன்புட்டை நான் கொடுக்க போற விஷயம் இங்க வந்து போட்டோ மிக்ஸ்ட் மீல் பிளேட். இப்ப இதுல என்ன விஷயம் கதைக்க போறோம்டா இப்போ நீங்க என்ன ஃபுட் எடுக்கும்போது என்ன கொமனா வந்து என்ன
இட்லி எடுத்தீங்கன்னா என்ன கட்டாயமரோட சேர்த்து வடை எடுத்துக்கான சான்ஸ் என்ன கையா இருக்குது. அப்ப நீங்க இப்படி யோசிங்க. இப்போ நீங்க கொடுக்க போற இமேஜ்ல வந்து ஒரு பிளேட்ல வந்து இட்லியும் வடையும் இருக்கு. அப்படியான ஒரு இமேஜ் வந்து கொடுக்க போறீங்க. இப்ப நாங்க மேல கொடுத்த இமேஜ் இருக்கு மல்டி கிளாஸ்ல வந்து நாங்க வந்து நான் கொடுத்த ஒவ்வொரு சிங்கிள் இமேஜ் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ண ஒவ்வொரு இமேஜும் வந்து ஒரே ஒரே ஃபுட் தான். அது என்ன இட்லி என்றா அந்த இமேஜ்ல இட்லி மட்டும்தான் இருக்கு. தோசை என்றா அந்த இமேஜ்ல தோசை என்ற இமேஜ் மட்டும்தான் இருக்கு. வடை என்ற என்ன அது வடை என்ற இமேஜ் மட்டும். பட் இங்க வந்து பாத்தீங்களா நாங்க ஒரு இமேஜ் எடுக்கும்போது அங்க இட்லி பிளஸ் வடை என்ன 2 கேட்டகரி இருக்க போகுது. 2 லேபிள் இருக்க போகுது. அப்படிப்பட்ட இமேஜஸ் தான் கொடுத்து ட்ரெயின் பண்ண போறோம். இன்னொரு இமேஜ் தோசை வித் வடை காமனா என்ன தோசையோட காமனா வடை எடுப்பாங்க. சரி. அப்படி பார்க்கும்போது அப்ப அந்த இமேஜ் ஒரு பிளேட்ல அப்படி ஒரு இமேஜ் நீங்க கொடுக்குறீங்க. நியூரல் நெட்வொர்க் தோசை பிளஸ் வடை என்று கொடுக்கும். அப்படியான இமேஜ் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணும்போது அப்ப அது என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இப்படியான இமேஜ்ஸ கொடுத்து ட்ரெயின் பண்ண பிறகு, இப்ப நீங்க இன்புட்டா வந்து ஒரு புது இமேஜ குடுக்குறீங்க. ஃபோட்டோ ஆஃப் மிக்ஸ்ட் மீல் பிளேட் என்ன அந்த இமேஜ்ல வந்து அந்த பிளேட்ல என்ன இருக்குன்னா, இட்லியும் வடையும் இருக்கு. அப்ப அந்த இட்லியும் வடையும் இருக்கிற அந்த ஒரு சிங்கிள் இமேஜ்லயே இட்லி பிளஸ் வடை இருக்கு. சரியா? அத குடுக்கும்போது நியூரல் நெட்வொர்க்ல கடைசியா அது லேபிள் பண்ண போது என்ன? அது ஆல்ரெடி லேர்ன் பண்ண பேட்டர்ன் சேம் டைப் ஆஃப் டேட்டா கூட நாங்க ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டோம். அப்ப லேர்ன் பண்ணிட்டு அது பிரெடிக்ட் பண்ண போது, ஓகே இந்த இமேஜ் ஒரு சிங்கிள் இமேஜ் தான். பட் அதுல என்ன இட்லி பிளஸ் வடை 2மே இருக்கு அந்த ஒரு சிங்கிள் இமேஜ். பார்த்துட்டு அத எப்படி லேபிள் பண்ணும்னா என்ன? இட்லி அண்ட் வடைன்னு சேர்த்து லேபிள் பண்ணும். அதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ பிரெடிக்ட் செவரல் லேபிள்ஸ் பெர் சாம்பிள். அப்ப பெர் சாம்பிள்ன்றது வந்து ஒண்ணுமில்ல ஒரு சிங்கிள் இமேஜ். அந்த சிங்கிள் இமேஜ்ல நான் சொன்னேன் இட்லி பிளஸ் வடை இருக்கும். அந்த இட்லி பிளஸ் வடை இருக்கு. 2மே அது லேபிள் பண்ணும். இட்லி அண்ட் வடைன்னு லேபிள் பண்ணும். அதத்தான் என்ன? பிரெடிக்ட் செவரல் லேபிள்ஸ். இந்த செவரல் லேபிள்ஸ் தான் என்ன? நான் சொன்ன இட்லி அண்ட் வடை. என்ன நாங்க எங்கட இந்த இந்த பெர் சாம்பிள்னா ஒரு சிங்கிள் சாம்பிள் இமேஜ்லயே வந்து என்ன? உங்களுக்கு 2 கேட்டகரியுமே 2 கேட்டகரியுமே 2 ஃபுட்டுமே இருக்கு. நாங்க மேல குடுத்து ட்ரெயின் பண்ணும்போது என்ன? கிட்டத்தட்ட அந்த இமேஜ்ல சிங்கிள் ஃபுட் மட்டும் தான் இருந்தது. அப்ப சிங்கிள் இமேஜ் என்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் ஒரு 1 ஃபுட் மட்டும் தான் இருந்தது. அது என்ன டிரெக்ட்டா வந்து அந்த கிளாஸ மட்டும் டிடெக்ட் பண்ணும். ஆனா என்ன நாங்க அதே மாரி 3 கேட்டகரி அதான் 3 டைப் ஆஃப் ஃபுட் இமேஜ்ஸ குடுத்து என்ன ட்ரெயின் பண்ணாங்க. பட் எல்லாமே சிங்கிள் இமேஜஸ். அந்த ஒவ்வொரு இமேஜ்ல ஒரு ஃபுட் தான் இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்லயே அதாவது என்ன பெர் சாம்பிள்லயே அதாவது சாம்பிள்ன்னு சொல்லுவோம் ஒரு சிங்கிள் இமேஜ். அதிலேயே வந்து என்ன 2 ஃபுட் இருக்கு. அதான் நான் அதான் சொன்னேன் என்ன இட்லி வித் வடை என்ற ஒரு ஃபோட்டோ இருக்கு. தோசை வித் வடை, மற்ற இடியாப்பம் வித் வடை என்ற ஒரு இப்படி ஒவ்வொரு சிங்கிள் இமேஜ்லயும் என்ன 2 ஃபுட் இருக்கு. அப்ப 2 ஃபுட் இருக்கும்போது என்ன அதான் என்ன இது பிரெடிக்ட் என்ன யூ பிரெடிக்ட் செவரல் லேபிள்ஸ் பெர் சாம்பிள். பெர் சாம்பிள் வந்து நான் சொல்றது சிங்கிள் இமேஜ். அந்த சிங்கிள் இமேஜ்ல வந்து 2 ஃபுட் இருக்க போகுது. இடியாப்பம் வித் வடை. எனக்கு இடியாப்பம் இமேஜ் இடியாப்பம் அந்த இமேஜ்ல இருக்கும்போது வடையும் சேர்ந்து இருக்க போகுது. அப்ப அது 2யுமே பிரெடிக்ட் பண்ணும்போது அது 2 லேபிளையும் சேர்த்து சொல்லும். ஓகே இதுல வந்து என்ன இடியப்பம் பிளஸ் என்ன வடை. இந்த 2யுமே என்ன அந்த நியூரல் நெட்வொர்க் பிரெடிக்ட் பண்ணி சொல்லப்போகுது. இதைத்தான் என்ன மல்டி லேபிள்னு சொல்றது. என்னடாங்க 2 லேபிள் வரப்போகுது அந்த அவுட்புட். இதைத்தான் சொல்றது என்ன மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதான் என்ன இந்த வீடியோல வந்து என்ன ஒரு கிளாசிஃபிகேஷனை பத்தி என்ன உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கொடுத்தோம். எப்படி நியூரல் நெட்வொர்க்ல நாங்க இதை யூஸ் பண்ண போறோம். எப்படி என்ன ஸ்பெசிஃபிக்கா வந்து நாங்க டென்சர்ஃப்ளோல இருந்து என்ன இந்தியால இருந்து என்ன எங்க டென்சர்ஃப்ளோ சீரிஸ்ல வந்து கிட்டத்தட்ட நியூரல் நெட்வொர்க்ல வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் என்ன ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ அதில வந்து பார்த்தா என்ன மல்டி லேவல் பார்த்தோம், மல்டி கிளாஸ் பார்த்தோம், என்ன பைனரி கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ நாங்க அடுத்த வீடியோல என்ன எப்படி இந்த இன்புட், அவுட்புட்ட ரிப்ரசென்ட் பண்றது, என்ன மாதிரியான ரிப்ரசென்டேஷன் டெக்னிக், எப்படி என்ன மாதிரி என்கோடிங் டெக்னிக் ஆப்லாம் பண்ணலாம்னு அடுத்த வீடியோல நாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன வழக்கம் போல என்ன ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள், இல்லாட்டி எதுவும் சஜஷன், எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.